தலைப்பு: குற்றம் கண்டுபிடித்தல், மறுரூபமாக்கும் சத்தியங்கள். பக்கம் 21. குற்றம் கண்டுபிடித்தல் எனும் பாடத்தின் தொடர்ச்சி. பாகம் 2. இரண்டாம் தகுதி என்னவெனில், நாம் சர்வ ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும் என்பதே ஆகும். அதாவது பூரண அறிவு இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய கிரியைகள் குறித்த சகல காரியங்களையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர்களது நோக்கங்கள், அவர்களது எண்ணங்கள், அவர்களது கொள்கைகள், அவர்களது இருதயங்களில் உள்ள மறைவான கிரியைகள் பற்றின அனைத்தையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். மூன்றாவது தகுதி என்னவெனில், நாம் முற்றிலும் பாவமற்றவர்களாக காணப்பட வேண்டும் என்பதே ஆகும். நம்முடைய ஜீவியமும் குணங்களும் குற்றமற்றவைகளாகவும் பூரணமாயும் காணப்பட வேண்டும். மேலும் நாம் யாரை நியாயம் தீர்க்கிறோமோ அவர் மீதுள்ள அன்பினால் நம்முடைய இருதயங்கள் நிரம்பி வழிய வேண்டும். எனது நண்பர்களே, இத்தகுதிகளில் எத்தனை தகுதிகளை நாம் பெற்றிருக்கிறோம்? இதை ஒரு கணம் நிதானித்து பார்ப்போமாக. நான் ஆசிரியர் சில கேள்விகளை கேட்கப் போகிறேன். சகோதரர் எக்ஸ் அவர்களே, உங்களிடம் நான் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். சகோதரர் எக்ஸ் அவர்களே, நாம் ஒருவரையொருவர் நியாயம் தீர்க்கும்படி தேவன் கூறினார் என்றும், நம்முடைய சொந்த அலுவல்களை எப்படி பார்த்து கொள்வது என்பது தேவனுக்கு தெரியாது என்றும், அதில் அவருக்கு நாம் உதவி புரியும்படிக்கு விரும்புகிறார் என்றும் தெரிவித்திடும் வேதாகமத்தினுடைய புத்தகத்தையும் மற்றும் அதிகாரத்தையும் மற்றும் வசனத்தையும் என்னிடம் காட்டுங்கள். சகோதரர் எக்ஸ்: என்னால் முடியாது. ஆசிரியர்: ஏன், நீங்கள் வேதாகமம் வாசிக்கிறதில்லையா? சகோதரர் எக்ஸ்: அப்படியாக என்னுடைய வேதாகமத்தில் தெரிவிக்கப்படவில்லை. ஆசிரியர்: சகோதரர் எக்ஸ் அவர்கள் வேதாகமத்தில் இக்காரியம் இல்லை என்று கூறுகிறார். ஒருவேளை அவருக்கு என் கேள்வி புரியாமல் இருந்திருக்கலாம். நான் மறுபடியுமாக கேள்வியை கேட்கிறேன். நாம் ஒருவரையொருவர் நியாயம் தீர்க்க வேண்டும் என்றும், தேவனுக்கு தம்முடைய அலுவல்களை எப்படி நிர்வகிப்பது என்பது தெரியாது என்றும், நீங்களும் நானும் இவ்விஷயத்தில் அவருக்கு உதவி செய்திட விரும்புகிறார் என்றும் வேதாகமத்தின் எந்த புத்தகத்தில், எந்த அதிகாரத்தில், எந்த வசனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று எனக்கு தெரிவியுங்கள். உங்களால் வசனத்தை காண்பிக்க முடியவில்லை என்றால் நம்மிடம் முதலாம் தகுதி இல்லை என்ற முடிவிற்கு வந்துவிடலாம். எனது நண்பர்களே, இரண்டாம் தகுதி சர்வ ஞானமாகும். மற்றவர்களுடைய இருதயங்களில் உள்ள அனைத்தையும் நாம் அறிவோமா? அவர்களது நோக்கங்கள், அவர்களது எண்ணங்கள், அவர்களது கொள்கைகள் அனைத்தையும் குறித்து நாம் அறிவோமா? இல்லை. அநேகம் தருணங்களில் நம்முடைய சொந்த இருதயங்களை குறித்தே நமக்கு தெரியாது. நமது ஆண்டவர் பூமிக்கு வரும்போது அவர் ஜனங்களை நீதியாய் ஆளுகை செய்வார் என்று சொல்லப்பட்டுள்ள காரியமானது அநேகம் அநீதியான நியாய தீர்ப்புகள் பூமியில் நடைபெற்றிருக்கின்றது என்பதை மறைமுகமாக சுட்டி காண்பிக்கின்றது. நீதிமன்றங்களில் உள்ள நீதிபதிகளினால் நீதியாய் நியாயம் தீர்க்க முடிகிறதில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? ஏன் முடியவில்லை? ஏனெனில் இவர்களுக்கு போதுமான அளவு எதுவும் தெரியாது. நியாயம் தீர்க்கும் அளவுக்கு போதுமானவைகளை அறிய முடிகிற நிலையில் தற்காலத்தில் எந்த ஒரு மனுஷனும் இல்லை. இவ்வுலகில் அநேக மனுஷர்கள் மற்றவர்கள் செய்த குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டுள்ளனர். ஒருவேளை நமது ஆண்டவர் நியாயம் தீர்த்திருந்தால் விடுதலை தீர்ப்பை பெற்றிருக்க வாய்ப்புள்ள அநேக மனுஷர்கள் இன்று இவ்வுலகத்தின் நீதிபதிகளினால் கடுமையாய் தண்டிக்கப்பட்டுள்ளனர். இன்னுமாக ஒருவேளை நமது ஆண்டவர் நியாயம் தீர்த்திருந்தால் தண்டனை தீர்ப்பை பெற்றிருக்க வாய்ப்புள்ள அநேக மனுஷர்கள் இன்று இவ்வுலகத்தின் நீதிபதிகளினால் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு காரணம் நீதிபதிகள் நேர்மையாய் இல்லை என்பதல்ல, மாறாக அவர்களுக்கு போதுமான அளவுக்கு காரியங்கள் தெரியாது என்பதே ஆகும். நமது ஆண்டவர் பூமிக்கு திரும்பும் போது அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சர்வ ஞானமுடையவராய் இருப்பார். அவரால் இருதயங்களை ஆராய்ந்தறிய முடியும். யார் குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்களாய் இருக்கின்றனர், எந்த அளவுக்கு அவர்கள் அக்குற்றங்களுக்கு பொறுப்பாளிகளாக இருக்கின்றனர், என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் அவர் அறிவார். இது
நாம் ஒருவரையொருவர் நியாயம் தீர்க்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளதற்கான இன்னும் ஒரு காரணமாக காணப்படுகின்றதல்லவா? காலத்திற்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் என்று ஆண்டவர் கூறியுள்ளார். எனது நண்பர்களே, காலத்துக்கு முன்னே தீர்ப்பு சொல்லுகிறவர் காலம் வரும்போது தீர்ப்பு சொல்லுகிறவனாக காணப்பட மாட்டான் என்று நான் நம்புகிறேன். காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். நியாயாசனத்தில் ஏறுவதிலிருந்து நம்மை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ளுவோமாக. இப்படி கட்டுப்படுத்திக் கொள்ளுவோமே ஆனால் பிற்பாடு அதில் ஏறுவதற்கு இலகுவாயிருக்கும். பிற்பாடு ஆண்டவர் நம்மிடம் நியாயாசனத்தில் அமருங்கள் என்பார். அந்த நியாயாசனத்தில் 1000 வருட காலத்தின் போது போய் அமர வேண்டுமெனில் இப்பொழுது அதினின்று விலகி உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை நமது பரலோக தந்தை உங்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி, நீங்கள் சகோதரர் எக்ஸ் அவர்களை நியாயம் தீர்க்க விரும்புகின்றேன், நீங்கள் அவரை நீதியாய் நியாயம் தீர்த்திட வேண்டும். யாரெல்லாம் அவரை நீதியாய் நியாயம் தீர்க்கிறார்களோ அவர்களுக்கு ராஜ்யத்தில் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுப்பேன். அப்படிப்பட்டவர்களை உயிர்த்தெழுதலில் நான் உயர்வாய் உயர்த்தி கர்த்தருக்கு அருகாமையில் வைக்கப் போகிறேன். ஆனால் தவறாய் அநீதியாய் நியாயம் தீர்க்கிறவனை நான் 2ஆம் மரணத்திற்குள் அனுப்பிவிடுவேன் என்று கூறுகின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களில் எத்தனை பேர் இத்தகைய நிபந்தனைகளின் கீழுள்ள இப்பணியினை கையில் எடுக்க விரும்புவீர்கள்? ஒருவர் கூட எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். தெளிவான மனநிலையில் இருக்கும் யாரொருவரும் முற்பட மாட்டார்கள். இம்மாதிரியான நிபந்தனைகளின் கீழுள்ள அப்பணியில் நாம் தோற்று போய் விடுவோம் என்பதினால் நம்மால் அப்பணியினை கையில் எடுக்க முடியாது எனும் காரணத்தினால் அப்பணியில் நாம் தலையிடாமல் இருப்பது நலம். இப்பொழுது 3ஆம் தகுதிக்கு வரலாம். நாம் முழுவதும் பூரணமாய் இருக்கிறோமா? சகோதர சகோதரிகள் மீது கற்களை வீச நம்மில் எத்தனை பேர் விருப்பமாயிருப்போம்? கற்களை வீசுதல் தொடர்புடையதாய் இயேசு பேசினதாக இடம்பெறும் அந்த வசன பகுதிகள் சேர்க்கப்பட்ட பாகங்களாக இருப்பினும் அது முரண்பாடற்ற கருத்தையே வழங்குகின்றதாய் இருக்கின்றது. அதை நாம் வாசிக்க கேட்கலாம். உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். யோவான் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்படி கல்லெறியத்தக்கதாக இங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று எண்ணுகிறேன். நம்முடைய ஜீவியங்கள் பூரணமானவைகள் அல்ல, அவைகள் மிகவும் அபூரணமானவையாக இருக்கின்றன. ஆகையால் நம்மிடம் இந்த 3ஆம் தகுதியும் இல்லை. தகுதிகளில் ஒன்று கூட நம்மிடத்தில் இல்லை. இப்படியான தகுதிகள் இருந்திருக்குமானால் எத்தனை அருமையான நியாயாதிபதிகளாய் நாம் இருந்திருப்போம். நீ யார் என்றும் மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார் என்றும் அப்போஸ்தலன் கூறியுள்ள வார்த்தைகளில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நமக்கு போதுமான அளவுக்கு எதுவும் தெரியாது, நாம் நியாயம் தீர்க்க கூடாது என்று ஆண்டவர் கூறியுள்ளார். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். திருச்சட்டத்தை கொடுத்தவரும் தீர்ப்பு அளிப்பவரும் ஒருவரே, அவரே மீட்கவும் அழிக்கவும் வல்லவர். அவ்வாறிருக்க உங்களை அடுத்திருப்பவருக்கு தீர்ப்பளிக்க நீங்கள் யார்? திருவிவிலியம். தேவன் 1000 வருட யுகத்தின் போது கிறிஸ்துவுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் ராஜ்யத்தை வாக்களித்திருந்த போதிலும் தற்காலத்தில் எந்த ஒரு மனுஷனும் அந்த ஸ்தானத்தை அபகரிப்பதற்கு தேவன் மறுப்பு தெரிவிக்கவே செய்கின்றார் என்றும், அப்படி அபகரிக்க முற்படுவன் தன்னைத்தானே பிரச்சனைக்குள்ளாக்கி கொள்ளுவான் என்றும் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? உங்களை அடுத்திருப்பவருக்கு தீர்ப்பளிக்க நீங்கள் யார்? திருவிவிலியம். அப்படி குற்றப்படுத்துவதற்கு அதிகாரம் கொடுக்கும் நிருபத்தையும் அதிகாரத்தையும் வசனத்தையும் காண்பி. நீ உன்னை கிறிஸ்தவன் என்று அறிக்கை பண்ணுகிறாய். நியாயம் தீர்ப்பதற்கு குற்றப்படுத்துவதற்கு முன்னதாக உனக்கு அதிகாரம் கொடுக்கும் நிருபங்களை காண்பி. அப்படியான எதையும் வேதாகமத்தில் கண்டுபிடிக்க முடியுமா? எனது நண்பர்களே, நாம் அனைவரும் மாபெரும் நியாயாதிபதியினிடத்தில் மற்றும் சர்வ ஞானமுள்ள நியாயாதிபதியினிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையால் நம் சொந்த விஷயத்தை கவனித்துக் கொள்வதும் இன்னுமாக
தேவனுடைய பரிசோதிக்கும் பார்வையை நாம் வெற்றிகரமாக கடந்து போக முடிபவர்களாகத்தக்கதாக நம்முடைய சொந்த குணங்களையும் நடத்தைகளையும் கவனித்துக் கொள்ளுவதும் நமக்கு ஏற்ற காரியமாக இருக்கும். இதுவே நமக்கு ஏற்ற காரியமாய் காணப்படும். நாம் செய்ய வேண்டிய இக்காரியத்தின் மீது நாம் சரியாய் கவனம் செலுத்துவோமே ஆனால் மற்றவருடைய குறைவுகள் அல்லது தப்பிதங்களை குறித்து விசாரிப்பதற்கு நமக்கு விருப்பமும் நேரமும் இராது. ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியுள்ளார். அவர் யாரோடு சண்டையிட்டார்? அவர் தன்னோடு சண்டையிட்டாரா அல்லது மற்றவரோடு சண்டையிட்டாரா? எதை செய்தார்? மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று அவர் எதற்காக கூறியுள்ளார்? 1 கொரிந்தியர் 9:27 அப்போஸ்தலன் தனது சரீரம்தான் தனக்கு சத்துரு என்றும் சரீரத்துடன் தான் தன்னுடைய சண்டை காணப்பட வேண்டும் என்றும் அச்சரீரத்துடன் தான் நீங்களும் நானும் போராட வேண்டும் என்றும் நமக்கு தெரிவிக்கின்றார். பரிசிற்கான இலக்கை நாம் அடைய வேண்டுமானால் நாம் இறங்கி போராட வேண்டும். சரியான போராட்டத்தை போராட வேண்டும். தன்னோடு போராடுவதை நிறுத்திவிட்டு மற்றவரோடு போராட துவங்கும் மனுஷன் நல்ல போராட்டத்தை நிறுத்திவிட்டவனாக இருப்பான். இன்னுமாக தேவனால் ஒருபோதும் சொல்லப்படாத கெட்ட போராட்டத்தை போராடுகிறவனாகவும் இருப்பான். எனது நண்பர்களே, மற்றொரு காரியம் என்னவெனில், குற்றம் கண்டுபிடிக்கிறவன் மற்றவர்களை குற்றம் சாட்டும் போது தனக்கான நியாய தீர்ப்புக்குரிய அஸ்திபாரத்தினை போட்டுக் கொள்ளுகின்றவனாயிருப்பான். எனது அன்புக்குரிய நண்பர்களே, நாம் மற்றவர்களை எப்படி கையாளுகின்றோமோ அதுபோலவே நமது பரமபிதாவும் நம்மை கையாளுவார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? நாம் மற்றவர்களிடத்தில் எவ்வளவு இரக்கமும் அன்பும் பாராட்டுகின்றோமோ அதுபோலவே அவர் நம்மிடத்திலும் பாராட்டுவார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? நாம் மற்றவர்களிடத்தில் கடினமாயும் கடுமையாயும் காணப்படுவது போலவே அவர் நம்மிடத்திலும் காணப்படுவார். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற அவரது வார்த்தைகளை நாம் வாசிக்கின்றோம். ஏன் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கின்றனர்? ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்படியானால் இரக்கமற்றவர்கள் இரக்கம் பெற மாட்டார்களா? இல்லை. இரக்கமற்றவனுக்கு தேவனிடத்தில் எந்த இரக்கமும் இருப்பதில்லை. இரக்கமற்ற ஊழியக்காரன் பற்றின உவமையை வாசித்து பாருங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாயாதிபதிக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும் என்று யாக்கோப்பு அடிகளார் கூறுவதை கவனியுங்கள். யாக்கோப்பு 2:13 நீங்கள் மற்றவர்களிடத்தில் இரக்கம் காண்பிக்கவில்லை எனில் தேவனிடத்திலும் உங்களுக்கு இரக்கம் இராது. ஆகையால் நமது ஆண்டவர், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் என்று கூறியுள்ளார். மத்தேயு 7:1-2 நீங்கள் எதை மற்றவர்களுக்கு அளிப்பீர்களோ அதையே நீங்களும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளந்ததிலிருந்து வேறுபட்ட அளவிலுள்ள ஏதோ ஒன்றை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறதில்லை. மாறாக நீங்கள் மற்றவர்களுக்கு எதை அளக்கின்றீர்களோ அது போலவே துல்லியமாக உங்களுக்கு கொடுக்க போகின்றார். நாம் மற்றவர்களை குறித்து தீமை பேசுவது அல்லது மற்றவர்களுக்கு பாதகம் செய்வது சரி என்றால் பின்னர் நமக்கு எதிராக நம்முடைய தீர்ப்புகளை தேவன் அளிப்பதும் சரியான காரியமாகவே காணப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? மத்தேயு 7:3 ஒருவேளை உன்னால் உனது சகோதரனிடத்தில் காணப்படும் துரும்பையும் அதே சமயம் உன்னிடத்தில் காணப்படும் உத்திரத்தையும் ஒரே சமயம் பார்த்து கவனித்துக் கொள்ள முடியுமானால் காரியம் அவ்வளவுக்கு மோசமானதாக காணப்படாது. ஆனால் உனது சகோதரனிடத்தில் காணப்படும் துரும்பை கவனிக்க வேண்டும் என்ற உனது ஆவலில் உன்னிடத்தில் உள்ள உத்திரத்தை கவனித்துக் கொள்ள தவறி விடுகின்றாய். உன்னிடத்தில் உத்திரம் இருக்கின்றது என்பதை மறந்து விடுகின்றாய். மேலும் துரும்பை விட உத்திரத்தை அப்புறப்படுத்துவதே மிக முக்கியமான காரியமாய் இருக்கின்றபடியினால்
நீ மிக முக்கியமான காரியத்தை செய்ய தவறுகின்றாய். உன்னிடத்தில் இருப்பவைகளை அப்புறப்படுத்த துவங்க வேண்டிய உனது முதலாம் கடமையை நீ செய்யாமல் மற்றவர்களுடைய தப்பிதங்களை வேவு பார்ப்பதற்கும் அந்த தப்பிதங்களை பெரிதுபடுத்தி பார்ப்பதற்கும் அவர்களை கடினமாய் கையாள முற்படுவதற்கும் நீ துணிந்த காரியமும், அதே சமயம் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களும் குற்றம் சாட்டுகிறவர்களும் வழக்கமாய் செய்கிறது போலவே உன்னிடத்தில் உள்ள மிகப்பெரிய குற்றங்களை நீ கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் அதற்கு சாக்கு போக்குகளை உருவாக்கி அதை மூடி மறைத்து அதற்கு தயை பாராட்டி காணப்படுவதற்கும் நீ துணிந்த காரியமும் எவ்வளவு நியாயமற்றதாகவும் கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு எவ்வளவு முரண்பாடானதாகவும் இருக்கும். மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். மத்தேயு 7:5. இது மகா மாய்மாலமாகும். நான் பாவம் செய்யவில்லை, மாறாக பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று நடிப்பதாகும். ஒருவேளை நல்ல நிதானிப்புடனும் முறையாயும் அதிகாரப்பூர்வமாயும் இவ்வகையான காரியம் எதையேனும் செய்ய நீங்கள் முற்படுவீர்களானால் அதை முதலில் உங்களிடத்தில் துவங்குங்கள். இப்படி நீங்கள் உங்களை கவனித்து சரி செய்து கொள்கையில் உங்கள் தப்பிதங்கள் மற்றும் குறைவுகளை திருத்திக் கொள்வதிலும் சீர்படுத்துவதிலும் தீர்வு காணுவதிலும் நீங்கள் அதிகம் பழக்கம் அடைவதினால் இம்மாதிரியான விஷயங்களில் கை தேர்ந்தவர்களாகி விடுவீர்கள். நமது ஆண்டவர் நமக்கு என்ன போதிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கின்றார். இதற்கு நான் ஆசிரியர் ஒரு சில விளக்கங்களை பின்வருமாறு கொடுக்கின்றேன். 1. தவறுகளை சரி செய்ய உதவி புரிய வேண்டும் என்று விரும்புவீர்களானால் அதை உங்களிடத்தில் துவங்குங்கள். அங்கு வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கின்றது. 2. நீங்கள் மற்றவர்களுடைய நிலத்தை பயன்படுத்துவதற்கு முன்பதாக சகல மனுஷர் பார்வைக்கும் உங்கள் சொந்த தோட்டமானது களைகள் பிடுங்கப்பட்டதாக தெரிவதாக. 3. உங்கள் தோட்டத்தில் களை முழுக்க நிரம்பி இருக்க மற்ற ஜனங்களுடைய தோட்டத்தில் உள்ள களைகளை குறித்து பேசாதிருங்கள். 4. உங்கள் சொந்த தோட்டத்தை சரிப்படுத்துங்கள், களைகள் அனைத்தையும் பிடுங்கி விடுங்கள். பின்னர் மற்றவர்கள் உங்கள் தோட்டத்தை கடந்து செல்லுகையில், ஆஹா, என்ன அருமையான தோட்டம், என் தோட்டத்தை குறித்து நினைக்கும் போது அவமானமாய் உள்ளது, நானும் போய் எனது தோட்டத்தை சரிப்படுத்த போகிறேன் என்று சொல்லுவார்கள். இந்த உதாரணத்தை முன்வைத்து நமது ஆண்டவர் நமக்கு என்ன போதிக்கின்றார்? துரும்பு என்றால் என்ன? அது தூசி, சிறு துகள், சிறு கரை, அதாவது சிறிதான ஒன்று ஆகும். உத்திரம் என்றால் என்ன? அது சிறிதான ஏதோ ஒன்றா? அது கூடார கம்பத்தை விட பெரிதாயிருக்கும். ஏன் ஆண்டவர் நமக்கு இப்படி ஒரு உதாரணத்தை கொடுத்துள்ளார்? நமது ஆண்டவர் இதை வேண்டுமென்றே மிகைப்படுத்தின விதத்தில் கூறியுள்ளார். அதாவது அதிகமான புரிந்து கொள்ளுதல் இல்லாத நபர் கூட தமது வார்த்தைகளில் அர்த்தத்தினை புரிந்து கொள்ளுவதற்கு ஏதுவாக மிகைப்படுத்தின வார்த்தையை இங்கு பயன்படுத்தியுள்ளார். குற்றம் கண்டுபிடிக்கிறவன் அல்லது குற்றம் சாட்டுகிறவன் தனது சகோதரனிடத்தில் பெரிதுபடுத்தி அமளி பண்ணி கொண்டிருக்கும் தப்பிதத்தை விட 1000 மடங்கு பெரிதான தப்பிதங்களை தன்னிடத்தில் பெற்றிருப்பான் என்பதே விளக்கம். எனது நண்பர்களே, அதை நான் பின்வருமாறு விளக்குகிறேன். இந்த அரங்கத்தில் அதோ அங்கு ஒரு சகோதரன் உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய கண்களில் ஏதோ இருக்கிறது. மேடையில் நின்று பேசிக் கொண்டிருக்கும் என்னிடத்திற்கு அவர் ஏறி வந்தால் அத்துரும்பை எடுத்து போட்டு விடுவேனே என்று நான் எண்ணுகிறேன். பின்னர் நான் அச்சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உங்களை கொஞ்சம் நேரமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்கள் கண்களில் இருக்கும் துரும்பு எனக்கு எவ்வளவு எரிச்சல் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என்னிடத்திற்கு வாருங்கள், அதை நான் எடுத்து போடட்டும் என்று கூறுவேன். ஆனால் 500 அல்லது 600 பவுண்ட் எடையுள்ள மர உத்திரம் எனது கண்களில் இருப்பதை நான் கண்டு கொள்ளாமல் இருப்பேன். எனது நண்பர்களே, இதுவே அந்த விளக்கமாக காணப்படுகின்றது. இப்படியானவர்களை ஆண்டவர் மாய்மாலக்காரர்கள் என்று அழைத்ததில் ஆச்சரியப்படுவதற்கு ஏதாவது இருக்கின்றதா? இல்லவே இல்லை. நமது ஆண்டவர் இம்மாதிரியான உதாரண விளக்கங்களை அடிக்கடி நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறதை குறித்து ஆண்டவர் பேசியிருப்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
கொசுவை விழுங்குவதே சுலபம் என்று இன்றுள்ள ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் தன் சகோதரனுடைய கொசுவை, அதாவது கொசுவை போன்ற சிறு தப்பிதங்களை பொறுத்து கொள்ள மற்றும் விழுங்க முடியாதவர்களாகவும், அதே சமயம் தங்கள் சொந்த பெரிய கூனான ஒட்டகத்தை கடல் சிப்பியின் மாம்சத்தை உட்கொள்வது போன்று விழுங்குவதில் எச்சிரமமும் பெற்றிராதவர்களாகவும் இருப்பவர்கள் நம் மத்தியில் காணப்படுகின்றனர். சகோதரனை குறித்து தீமை பேசுதல் அல்லது நியாயம் தீர்ப்பது தவறு என்று நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது கேள்வி என்னவெனில், சகோதரனை குறித்து தீமையாய் பேசப்படுவதை அல்லது நியாயம் தீர்க்கப்படுவதை அல்லது அவதூறாய் பேசப்படுவதை காது கொடுத்து கேட்பதில் ஏதேனும் தவறு இருக்கிறதா? ஆம், அதுவும் தவறுதான். பொருளை திருடியவன் எப்படி சட்டத்திற்கு முன் கண்டனத்திற்குரியவனாய் இருக்கிறானோ, அதுபோலவே திருடின பொருட்களை வாங்குபவனும் கண்டனத்திற்குரியவனாக இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மறுப்பு தெரிவிக்காமல் தீமை பேசுதலை கேட்டுக்கொண்டிருப்பவன் அவனே தீமை பேசியுள்ளான் என்பது போல தேவனுடைய பார்வையில் குற்றவாளியாக இருப்பான் என்றும், இருவருக்கும் ஒரே தண்டனையே உள்ளது என்றும் வேதாகமம் நமக்கு தெளிவாய் போதிக்கின்றது. வாட்ச் டவர் ஜூலை 15, 1905 வருடத்தினுடைய கட்டுரையில் இடம்பெறும் சில வரிகளை உங்களுக்கு மேற்கோளிடுகிறேன். அது பின்வருமாறு: மேலும் யாரொருவர் பழி பேசுபவர்களின் பேச்சுவார்த்தைகளை கேட்டு பழி தூற்றுபவர்களின் தவறான போக்கை ஊக்கமூட்டுகின்றாரோ, அவரும் அவர்களின் பொல்லாத செயல்பாடுகளுக்கு பங்காளியாவார் என்பதையும் கூட நாம் தெரிவிக்கிறோம். மேலும் கர்த்தருடைய கட்டளையை மீறின காரியத்திலும் அவர்களோடு உடன் பங்காளியாவார் என்பதையும் தெரிவிக்கின்றோம். தேவனுடைய உண்மையான ஜனங்கள் பழி தூற்றுபவர்களின் பழி பேச்சுகளை கேட்க மறுத்து அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையையும் வேதம் அங்கீகரிக்கும் ஒரே வழிமுறையையும் சுட்டி காண்பிக்க வேண்டும். தேவனை பார்க்கிலும் நாம் ஞானவான்களோ? நாம் நம்முடைய சொந்த கணிப்புகளை நம்ப முடியாது என்றும், உடனே மேய்ப்பவனின் சத்தத்தை நம்பிக்கையுடன் பின்தொடர்வதே பாதுகாப்பானது என்றும் அனுபவங்கள் நமக்கு கற்பித்து தந்துள்ளது. அன்புடன் கடிந்து கொள்ளுங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஒரு சகோதரனோ சகோதரியோ மற்றவர்களை குறித்து உங்களிடம் பழி தூற்ற ஆரம்பித்தால் அவரை உரையாட தடுத்து விடுங்கள். இதை அன்புடனும் அதே சமயம் உறுதியுடனும் செய்யுங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:11. சபையில் மாபெரும் தொல்லையை ஏற்படுத்தக்கூடியதும் நமது கர்த்தருடைய கட்டளைகளுக்கு எதிரானதுமான இந்த மீறுதலில் பங்கு கொள்ளுவதற்கு மறுத்து விடுங்கள். ஒருவேளை குறை கூறும் சகோதரனோ சகோதரியோ ஆவிக்குரிய காரியங்களில் குழந்தையாக இருப்பார்களானால் இவ்விஷயத்தை குறித்த கர்த்தருடைய கட்டளையை அவர்களின் கவனத்திற்கு கொண்டு போங்கள். அதாவது மத்தேயு 18:15, 1 தீமோத்தேயு 5:19 எடுத்து கூறுங்கள். ஒருவேளை மற்றவர்களை குறித்த பழிப்பேச்சுக்கள் உங்களிடத்தில் நேரடியாக பேசப்படாமல் மற்றவரிடம் பேசிக்கொண்டிருக்கும் சூழ்நிலைகளில் கூட்டங்களில் நீங்கள் நிற்க உங்கள் செவிகளில் விழுமானால், நீங்கள் நிராகரிப்பை உடனடியாக தெரிவிக்கும் விதத்தில் கூட்டத்தை விட்டு பின்வாங்கி விடுங்கள். ஒருவேளை பழி தூற்றும் விஷயத்தை குறித்த கர்த்தருடைய கட்டளை பழி தூற்றுபவரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டும் பழி தூற்றும் சகோதரன் இன்னமும் தீமை பேசுவதையும் பழி பேசுவதையும் தூஷணங்களையும் தொடர்வாரானால், உங்களிடம் தொடர்ந்து தனது பழி பேச்சை தொடர்வாரானால், அவரை திட்டவட்டமாக கடிந்து கொள்ளும் வண்ணமாக, நீங்கள் இப்படி பேசுவதை என்னால் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது, நான் கேட்கவும் கூடாது. ஒருவேளை நான் கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் கர்த்தருடைய கட்டளையை மீறி கிரிமினல் குற்றவாளியாக இருப்பது போல நானும் கிரிமினல் குற்றவாளியாகி விடுவேன். ஒருவேளை நான் உங்களின் இக்கதையை கேட்க வேண்டியதாயிருப்பினும் என்னால் அதை நம்ப முடியாது. ஏனெனில் எந்த கிறிஸ்தவன் கர்த்தருடைய வசனத்தை மதியாமலும் தவறுகளை சரி செய்து கொள்வதற்கான அவருடைய ஆலோசனையை பின்பற்றாமலும் இருக்கின்றானோ, அவனிடம் கர்த்தருடைய ஆவி இல்லாதபடியினால் அவனுடைய வார்த்தைகளும் நம்புவதற்கு ஏதுவல்லாததாகும் என்று கூறி கடந்து போக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை தட்டி கழிக்கிறவனும் புரட்டுகிறவனும் உடன் சீஷர்களின் வார்த்தைகளையும் கிரியைகளையும் குறித்து புரட்ட தயங்க மாட்டான்.
நீங்கள் இத்தகைய தூஷணமான பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருந்தாலோ அல்லது அப்பேச்சுக்களுக்கோ அப்பேச்சை பேசுகிற வதந்தியாளர்களுக்கோ பழித்தூற்றுபவர்களுக்கோ ஆதரவு தெரிவித்தாலோ நீங்களும் அந்த பாவத்திற்கும் அதன் சகல பின்விளைவுகளுக்கும் பங்காளிகள் ஆவீர்கள். ஒருவேளை இது நிமித்தம் கசப்பான வேர் முளைத்து விட்டால் இதனால் தீட்டுப்பட்டவர்களில் நீங்களும் ஒருவராக இருப்பீர்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 15ஆம் சங்கீதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று வாசிக்கிறோம். 15ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். யார் கூடாரத்திற்குள் பிரவேசிப்பார்கள் என்றோ அல்லது யார் பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவார்கள் என்றோ இவ்வசனம் தெரிவியாமல், மாறாக பிரவேசித்த பிற்பாடு யார் தங்குவார்கள் என்று தெரிவிக்கின்றது. உள்ளே பிரவேசிப்பது என்பது ஒரு காரியமாகவும் அங்கே தங்குவது என்பது வேறொரு காரியமாகவும் காணப்படுகிறது. சரி, யார் அங்கு தங்குவார்கள் என்று அவர் நம்மிடம் கூறுகிறார்? தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருப்பவனே ஆவான். வசனம் 3. ஆகையால் என் நண்பர்களே, புறங்கூறுதலும் சரி, தீமை பேசுதலும் சரி, தீமை பேசுவதை காது கொடுத்து கேட்பதும் சரி, சிறு விஷயங்கள் அல்ல. இம்மாதிரியான காரியங்களில் குற்றமுள்ளவர்களாக இருப்பவன் இவைகளை நிறுத்திக் கொள்ளவில்லையெனில் ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுத்துக் கொள்ளுதல் என்றால் என்ன? மறுப்பு தெரிவிக்காமல் ஏற்றுக்கொள்ளுதல், ஒப்புக்கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல் ஆகும். தீமை பேசுதலை, நியாயம் தீர்த்தலை அல்லது அவதூறு பேச்சை ஒரு மனுஷன் அமைதியாய் அனுமதித்து அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் காணப்படுவானானால் அவனும் தீமை பேசினது போல தேவனுடைய பார்வையில் குற்றவாளியாக காணப்படுவான் மற்றும் இருவருக்கும் ஒரே மாதிரியான தண்டனையே உள்ளது. தன் அயலானுக்கு விரோதமாக சொல்லப்படும் நிந்தனையான பேச்சை கேட்டுக்கொள்ளுவது என்பது அன்பின் ராஜரீக பிரமாணத்தை மீறும் காரியமாய் இருக்கும். அன்பின் ராஜரீக பிரமாணமானது தன் சகோதரனுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று மாத்திரம் சொல்லாமல், என்னால் தடுக்க முடிகிற அல்லது அப்புறப்படுத்த முடிகிற தீமைகள் அவனுக்கு நிகழாமல் இருக்க நான் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் கூறுகின்றது. ஆகையால் எனது சகோதரனுடைய நற்பெயர் இன்னொருவரால் தாக்கப்படும் போது நான் அதை அமைதியாய் பொறுத்து கொள்ளுவேன் என்றால் நான் என்னைத்தானே குற்றவாளியாக்கிக் கொள்ளுகிறேன். அவதூறை பேசினவர் போலவே நானும் பாதகன் ஆவேன். சகோதரனுக்கு அல்லது அயலானுக்கு எதிராயுள்ள நிந்தனையான பேச்சை எடுத்துக் கொள்ளுதல் என்பது அன்பில்லாமைக்கான உறுதியான சான்றாகும். நம்முடைய இருதயங்களில் நாம் தேவ அன்பை கொண்டிருப்போமே ஆனால் சகோதரன் குற்றவாளியாய் இருக்கிறான் என்பதற்கு நாம் முழுமையான ஆதாரத்தை பெற்றுக்கொள்ளாதது வரை அல்லது வேதாகமத்தினுடைய வழிமுறைகளில் அவனுக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்படாதது வரை அவனுக்கு விரோதமாய் பேசப்படும் எதையும் நாம் நம்ப மாட்டோம். என் நண்பர்களே, சிறு விளக்கம் ஒன்றை உங்களுக்கு அளிக்கிறேன். உலகத்தின் நீதிமன்றத்தை உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள். நீதிபதியும் தீர்ப்பு சான்றாளரும் தீர்ப்பு சான்றாளர் குழுவினரும் நீதி அளிக்க வேண்டும். அன்பை அல்ல, நீதியையே அளிக்க வேண்டும். மேலும் இதை செய்வதற்கு, அதாவது நீதி அளிப்பதற்கு அவர்கள் அனைத்து நிரூபணங்களையும் செவிகொடுத்து கேட்டு கவனமாய் நிதானித்திட வேண்டும். இப்பொழுது ஒரு முக்கியமான வழக்கு வந்துள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு தரப்பினரின் கருத்துக்களை மட்டும் கேட்டுவிட்டு நீதிபதி தீர்ப்பு சான்றாளர் குழுவினரோடு பின்வருமாறு கலந்துரையாடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீதிபதி: இத்தரப்பினர் நேர்மையாய்த்தான் பேசுகிறவர்கள் என்று எண்ணுகிறேன். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? குழுவினர்: ஆமாம். நீதிபதி: இவர்கள் உண்மையைத்தான் பேசுகிறார்கள் என்று எண்ணுகிறேன். அப்படித்தானே? குழுவினர்: ஆமாம். நீதிபதி: அப்படியானால் சரி, இவ்வழக்கிற்கு இப்பொழுது நாம் ஒரு முடிவிற்கு வந்துவிடலாம். மற்ற தரப்பினரை விசாரித்து தொந்தரவு செய்ய வேண்டாம். அப்படியான தேவைகள் எல்லாம் இல்லை. இந்த வழக்கில் ஒரு முடிவிற்கு வந்துவிடலாம். எனது நண்பர்களே, இம்மாதிரியான நீதிபதியையும் தீர்ப்பு சான்றாளர் குழுவினரையும் உடைய ஒரு பட்டணத்தை குறித்து நீங்கள் என்ன எண்ணம் கொண்டிருப்பீர்கள்? இத்தகைய நீதிபதியையும் சான்றாளர் குழுவினரையும்
குறித்து நீங்கள் எப்படி கருதுவீர்கள்? இம்மாதிரியான நீதிபதியையும் குழுவினரையும் சீக்கிரம் அப்புறப்படுத்தவும் வேறொரு நீதிபதியையும் குழுவினரையும் பெற்றுக்கொள்ளவும் முயலுவோம் அல்லவா? எனது நண்பர்களே, நேர்மையற்ற அந்த நீதிபதி செய்தது போன்று உள்ள அதே குற்றத்தின் காரியத்தின் நிமித்தம் குற்றமுள்ளவராக காணப்படும் நபர் ஒருவர் கிறிஸ்துவோடு 1000 வருட ராஜ்யத்தில் நியாயாதிபதியாக வேண்டி ஆசை கொள்ளுவது குறித்து நீங்கள் எப்படி எடுத்துக் கொள்ளுவீர்கள்? அம்மாதிரியான எத்தனை நியாயாதிபதிகளை தேவன் தம்முடைய ராஜ்யத்தில் பெற்றிருக்க போகின்றார். இவ்வுலகில் தனது சகோதரன் விஷயத்தில் நேர்மையாய் காணப்பட முடியாத ஒரு மனுஷனால் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. சில சமயங்களில் உலகத்தின் நீதிமன்றங்கள் கூட அங்கீகரியாத சாட்சியங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் கிறிஸ்தவர்களை நாம் காணலாம். அது பிறர் சொல்ல கேட்ட வதந்திகளாகிய சங்கதிகளாகிய சான்றுகளாகும். உதாரணத்திற்கு, ஒரு வழக்கு தொடர்புடைய விஷயத்தில் தனக்கு சில காரியங்கள் தெரியும் என்று நடிக்கும் ஒரு மனுஷன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீதிபதி அவனிடம், நீதிபதி, இங்கு வந்து நில். சரி, உனக்கு வழக்கின் விஷயத்தில் என்ன தெரியும்? அம்மனுஷன், ஐயா, எனக்கு நிறைய விஷயம் தெரியும். நீதிபதி, சரி, சில காரியங்களை சொல் பார்க்கலாம். அம்மனுஷன், இன்னார் என்னென்ன காரியத்தை செய்ததாக இன்னார் இன்னார் என்னிடம் கூறினார்கள். ஆகையால் இன்னார் என்னென்ன காரியத்தை செய்தார் என்பதை இன்னார் இன்னாரால் நிரூபிக்க முடியும். மேலும் இன்னாரை குறித்து நிரூபிக்க இன்னார் இன்னார் விரும்புகிறார்கள். நீதிபதி, இன்னார் இன்னார் பற்றியெல்லாம் எனக்கு விவரங்கள் தேவையில்லை. உனக்கு என்ன தெரியும் என்பதை மட்டும் எனக்கு சொல். அம்மனுஷன், அதைத்தான் ஐயா உங்களிடம் சொன்னேன். இன்னார் இன்னென்ன காரியத்தை செய்ததாக இன்னார் இன்னார் என்னிடம் கூறினார்கள். ஆகையால் இன்னாரை குறித்து இன்னார் இன்னார் நிரூபிப்பார்கள். நீதிபதி, இவைதான் உனக்கு தெரியுமா? சாட்சி கூடத்திலிருந்து எழுந்திரு, வெளியேறு. உனக்கு எதுவும் தெரியவில்லை. எனது நண்பர்களே, ஒரு சகோதரன் அல்லது சகோதரி வேறொரு சகோதரனிடம் போய் பின்வருமாறு கூறுவதை சில சமயம் நீங்களும் காணலாம். எக்ஸ் என்ற இன்னார் இன்னார் இன்னென்ன காரியம் செய்ததாக ஒய் என்ற இன்னார் இன்னார் Z என்ற இன்னார் இன்னாரிடம் சொல்லி இருக்கின்றாராம். எக்ஸ் என்ற இன்னார் இன்னார் இன்னென்ன காரியம் செய்துள்ளார் என்பதை இன்னார் இன்னாரால் நிரூபிக்க முடியும். மேலும் எக்ஸ் என்ற இன்னார் இன்னார் இன்னென்ன காரியம் செய்துள்ளதை இன்னார் இன்னார் நிரூபித்து காட்டிவிட விருப்பமாய் இருக்கின்றாராம். இப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் இம்மாதிரியான எத்தனை நியாயாதிபதிகளை தேவன் தம்முடைய ராஜ்யத்தில் பெற்றிருக்க விரும்புவார்? ஒரு மனுஷனுடைய காரியத்தை கேட்பதற்கு விசாரிப்பதற்கு முன்பதாகவே நமது ஆண்டவர் அம்மனுஷனை நியாயம் தீர்ப்பாரா? சில ஜனங்கள் பின்வருமாறு கேட்கலாம். ஒருவேளை சத்தியத்தில் மிகவும் உயர்வாய் காணப்படும் ஒரு சகோதரன் வந்து மற்றொரு சகோதரனுக்கு எதிராக ஏதேனும் பேசினால் நாம் நம்பாமல் இருக்க முடியுமா என்ன? இல்லை. பரலோகத்திலிருந்து தேவதூதனே வந்து உங்களிடம் கூறினால் கூட அதை ஏற்றுக்கொள்ளுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. இதோ சட்டங்களை கொண்டுள்ள புத்தகமாகிய வேதாகமம் இருக்கின்றது. எனது நண்பர்களே, அதையே பின்பற்றுங்கள், சரியாய் காணப்படுவீர்கள். எனது நண்பர்களே, நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போன்று நம்முடைய இருதயங்களில் தேவ அன்பை நாம் பெற்றிருப்போமே, ஆனால் மற்றவர்களுக்கு தீமை உண்டு பண்ணும் எதையும் நம்ப மாட்டோம். நாம் ஒரு தரப்பிலுள்ள சான்றுகளை காது கொடுத்து கேட்காமலும் சத்ருவினிடமிருந்து வரும் சாட்சியங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்போம். ஒரு சகோதரனே தன் தவறை ஒப்புக்கொண்டால் ஒழிய, அல்லது வேதாகமத்தின் விதத்தில் அவரது தப்பிதம் நிரூபிக்கப்பட்டால் ஒழிய, மற்றபடி சகோதரனுக்கு எதிராக சொல்லப்படும் எதையும் நாம் நம்ப மாட்டோம். மேலும் இன்னொருவர் குறித்த தீமையை நம்ப வேண்டும் என்று நம்மேல் திணிக்கப்படும் போது நாம் விருப்பமின்மையை வெளிப்படுத்தியே அக்காரியத்தினை ஏற்றுக்கொள்ளுவோம். அதை குறித்து வதந்திகளை பரப்புவதில் நாம் இன்பமும் காண மாட்டோம். நாம் அதற்கு அநேகம் காரியங்களை உருவாக்கி திரளான பாவங்கள் மீது அன்பு எனும் பறந்து விரிந்த போர்வையை மூடுவோமாக. அன்புள்ள பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் குறித்த தீமையான புகார்களை ஏற்றுக்கொள்ளுவதற்கு எவ்வளவு மறுப்பு தெரிவிப்பார்கள் என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஏன் அவர்கள் மறுக்கின்றனர்? ஏனெனில் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை அன்பு கூறுகின்றனர். மகன் அருகில் இல்லாத ஒரு தாயிடம் போய் மகனுடைய தவறை சொல்லி பாருங்கள். உங்கள் புகாரை அவள் நம்புவதற்கு முன்பதாக
நீங்கள் திட்டவட்டமான சான்றுகளை அளித்தாக வேண்டும். அவளிடம் புகார் தெரிவித்துள்ள நீங்கள் காரியங்களை உங்கள் கண்களினால் பார்த்துள்ளீர்களா என்று, அல்லது உங்களுக்கு தகவல் கொடுத்த நபர் பாரபட்சமற்றவர்தானா என்று, அல்லது சூழ்நிலையை வேறுபட்ட கோணத்தில் பார்க்கத்தக்கதாக வேறு ஏதேனும் உண்மைகள் இன்னும் காணப்படுமா என்று அந்த தாய் அறிய விரும்புவாள். ஏனெனில் அவள் யாரோ ஒருவருடைய மகன் அல்ல, அவள் மகன் அல்லவா? அவள், என் மகன் அப்படி செய்ய மாட்டான், ஆதாரங்கள் இல்லாதவரை நான் அதை நம்ப மாட்டேன் என்று கூறுவாள். ஆனால் அந்த தாயிடம் போய் அவளது மகனுடைய நற்குணங்களை, நடத்தையை குறித்து சொல்லி பாருங்கள். அவளது மகன் செய்த ஏதோ ஒரு நல்ல காரியத்தை குறித்து சொல்லி பாருங்கள். அவளது கண்களில் மகிழ்ச்சி சுடர் விடுவதையும், இன்னுமாக சந்தோஷமும் பிரகாசமும் அவளது கண்களில் வெளிப்படுவதையும் காண்பீர்கள். மேலும் நீங்கள் பேசத் தொடங்குவதற்கு முன்னதாக அவள் வேகமாய் பேசுவதை காண்பீர்கள். தன் மகன் குறித்த நற்பண்புகள் அனைத்தையும் பற்றி உங்களிடம் கூற விரும்பி அவள் பின்வருமாறு, நான் அல்லவா அவனை வளர்த்தேன், அவன் அப்படித்தான் சிறுவயதிலேயே காணப்பட்டான். நீங்கள் பார்த்தது இந்த ஒரு காரியம்தான். இது அவனிடமுள்ள 100 நல்ல காரியங்களில் ஒன்று மட்டும்தான். இதோ அவனை பற்றியுள்ள மற்ற நல்பண்புகள் அனைத்தையும் நான் சொல்லுகிறேன் என்பாள். நீங்களோ, இன்று எனக்கு நேரமில்லை, அவசரமாய் போக வேண்டியுள்ளது என்பீர்கள். அவளோ, கொஞ்சம் நில்லுங்கள், பொறுமையாய் போகலாம், பேசுவதற்கு 3 அல்லது 4 மணி நேரங்களுக்கு மேலாகாது, இதோ நான் சொல்லுகிறேன் என்பாள். என் நண்பர்களே, தன் மகனுக்கு எதிராக சொல்லப்படும் எதையும் ஏற்க மறுப்பதற்கும், அதே சமயம் தன் மகனுக்கு புகழ்ச்சியாய் சொல்லப்படும் எதையும் மகனை பெருமைப்படுத்தி ஏற்றுக்கொள்ளுவதற்கும் அந்த தாய்க்கு காரணமாயிருந்தது என்ன? அது அன்பாகும். ஆம், அது அன்பாகும். சில ஜனங்கள், ஓ, அது தாய் அன்பு என்று சொல்லலாம். ஆம், அது தாய் அன்பே ஆகும். இம்மாதிரியான தாய்மார்கள் காணப்படுவதினால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தன் பிள்ளை தவறு செய்யும் போது மகிழும் அதே சமயம் தன் பிள்ளை நன்மை செய்யும் போது கவலைப்படும் வினோதமான தாய் ஒருவள் காணப்படுவது இயல்பான ஒன்றல்ல. மேலே சொல்லப்பட்டுள்ள இம்மாதிரியான அன்பினையே நீங்களும் நானும் பெற்றிருக்க வேண்டும் என்று வேதாகமம் கூறுவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். திரளான பாவங்களை மூடிப்போடும் அன்பினை நாம் பெற்றிருக்க வேண்டும். மற்றவருடைய தப்பிதங்களை குறித்து, அல்லது அந்த நபரை குறித்து, அல்லது இந்த நபரை குறித்து சொல்லப்படுபவைகளை கேட்பதற்கு ஆர்வம் காட்டுவது அன்பு என்று கற்பனை பண்ணாதிருங்கள். இது அன்பு அல்ல. இம்மாதிரியான அன்பை பிசாசே பெற்றிருக்கிறான். சில வருடங்களுக்கு முன்பு எனக்கு வாத நோய் இருந்தது. இப்பொழுதும் கூட தசை விரைப்பு எனக்கு இருக்கிறது. சுமார் 3 மாதங்கள் படுக்கையில் காணப்பட்டேன். என்னால் எழும்ப கூட முடியவில்லை. பின்னர் நான் எழும்ப ஆரம்பித்தேன் மற்றும் கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தேன். பின்னர் நீர்க்கட்டு ஏற்படவே எனது கால்கள் வீங்கி போயின. அப்போது சகோதரர் ரசல் அவர்கள் பிலடெல்பியாவை தாண்டி கிழக்கு திசை நோக்கி பிரயாணிக்கவும், இந்தியானா போலீஸ் மாநாட்டிற்கு போகவும் கேட்டுக்கொண்டார். எனது நண்பர்களே, நான் போன ஒவ்வொரு இடத்திலும் ஏதோ ஒரு சகோதரன் அல்லது சகோதரி கண்டிப்பாய் குணமாக்கும் என்று கூறப்படும் ஏதோ ஒரு மருந்தை கொண்டு வந்து விடுவார்கள். ஒரு சகோதரி என்னிடம், நான் அந்த தெருப்பக்கமாய் போய் மருந்தை வாங்கி வருகிறேன், நீங்கள் இப்படியே என் நோயை விட்டுவிடக் கூடாது என்று கூறினாள். நானோ, பரவாயில்லை சகோதரி என்றேன். அச்சகோதரியோ, ஐயையோ, இல்லை இல்லை, உங்களை இப்படி போகவிட எனக்கு மனதில்லை என்று கூறி தன் தொப்பியை அணிந்திருந்து தெருவிற்கு சென்று மருந்தை வாங்கி கொண்டு வந்தாள். இப்படியாக நான் அலிகனிக்கு வந்து சேர்வதற்குள் நிச்சயமாய் குணப்படுத்தும் மருந்துகள் என்று கூறி சுமார் 20 மருந்துகளையாகிலும் சகோதர சகோதரிகள் எனக்கு வாங்கி கொடுத்திருப்பார்கள். மேலும் இறுதியில் சகோதரர் ரசல் அவர்கள் கொடுத்த மருந்தை எடுத்துக்கொள்ளத்தக்கதாக முந்தி வந்த 20 மருந்துகளை நான் நீக்கி வைக்க வேண்டி இருந்தது. பின்னர் அங்கிருந்து நான் இந்தியானா போலீஸ் மாநாட்டிற்கு வந்து சேர்வதற்குள் சகோதர சகோதரிகளிடம் சுமார் 15 நிச்சயமாய் குணப்படுத்தும் மருந்துகளை பெற்றுக்கொண்டேன். என்னென்ன மருந்துகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று நான் இங்கு சொன்னால் உங்களுக்கே சிரிப்பு வந்துவிடும். என் அருமையான நண்பர்களே, எல்லாம் அவர்களின் அன்பே ஆகும். அவர்கள் என்னை குணப்படுத்தினது போன்றே ஆண்டவரிடமிருந்து
பலன் பெற்றுக் கொள்ளுவார்கள். மேலும் அம்மருந்துகள் எனக்கு குணம் சுகம் கொடுத்தது போன்றே நானும் அவைகளை ஏற்றுக்கொண்டு இருதயத்திலிருந்து அவர்களுக்கு நன்றி செலுத்தினேன். சில காலங்களுக்கு பிற்பாடு நான் விழுந்த போது கெண்டைக்கால் எலும்பில் முறிவு ஏற்பட்டது. மேலும் இது வாத நோயை விட எனக்கு கடினமாயிருந்தது. பிற்பாடு நான் செய்தி கொடுக்க நிற்கும் போதெல்லாம் எனது பாதங்களை நாற்காலியில் தூக்கி வைக்க வேண்டியதாயிருந்தது. கெண்டைக்கால் எலும்பிற்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் சரீரத்தில் மற்ற அவயங்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்கிறது மற்றும் அனுதாபம் கொள்கிறது. கிறிஸ்துவின் சரீரம் பற்றின உதாரணம் ஒன்று காணப்படுகிறது. என் நண்பர்களே, ஓர் அவயம் பாடுபட்டால் மற்ற அவயங்கள் என்ன செய்கின்றன? ஓர் அவயம் பாடுபட்டால் அனைத்து அவயங்களும் பாடுபடுகின்றன. ஓர் அவயவம் பாடுபடும் போது மற்ற அவயவங்கள் பாடுபடவில்லை எனில் ஏதோ பிரச்சனை இருக்கின்றது என்றுதானே எண்ணுவீர்கள். ஓர் அவயவம் கனப்படுத்தப்படும் போது அனைத்து அவயவங்களும் களி கூறுகின்றன. கிறிஸ்துவின் மெய் சரீரத்தில் பொறாமை ஏதும் இருப்பதில்லை. ஓர் அவயவம் வழியில் இருக்கையில் கை வந்து அதை அடித்தால், என் நண்பர்களே, இதை குறித்து நீங்கள் என்ன எண்ணுவீர்கள்? கைக்கு ஏதோ பிரச்சனை என்றே கூறுவீர்கள். சகோதரனுக்கு எதிராய் தீமை பேசும் சகோதரனையோ அல்லது மற்றவர்கள் தீமை பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரனையோ பார்க்கையில் அவர்களிடம் ஏதோ பிரச்சனை இருக்கின்றது என்றுதானே எண்ணுவீர்கள். அவர்களிடம் ஏதோ குறைவு இருக்கின்றது என்றுதானே எண்ணுவீர்கள். அப்படித்தானே? இதுவே என் நிலைப்பாடாகும். ஓர் அவயவம் பாடுபடும் போது அனைத்து அவயவங்களும் பாடுபடும். நான் உங்களிடமும் நீங்கள் என்னிடமும் சத்தியம் பண்ணி கொடுங்கள் என்று கேட்க கூடாதுதான். ஆனாலும் ஒருவேளை சத்தியம் பண்ணுங்கள் என்று சொல்லுவோமே, ஆனால் நீங்கள் வாழ்வது வரையிலும் ஒருவருக்கொருவர் விரோதமாக ஒருபோதும் தீமை பேசாதிருங்கள் என்றும், வாழ்நாள் முழுவதும் மற்றவர்கள் ஒரு சகோதரனை குறித்து தீமை பேசும்போது அதை கேட்க மறுப்பு தெரிவித்தும் அதை ஒருபோதும் செவி கொடுத்து கேட்காமலும் இருங்கள் என்றும் சத்தியம் பண்ணி கொடுங்கள் என்றே சொல்லுவேன். இப்படியாக சத்தியம் பண்ணி கொடுங்கள் என்று நான் ஏன் கேட்கிறேன் தெரியுமா? நீங்கள் ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தாக வேண்டும் என்ற எனது பாரத்தினாலேயே ஆகும். நாவை தவறாக பயன்படுத்துவதினால் அது நம்மை எப்படி ராஜ்யத்தினின்று தூரமாக்குகின்றது என்பதை நாம் அறிகையில் நமக்கு ஆச்சரியமே ஏற்படும். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று தீர்க்கதரிசி கேட்கிறார். தன் நாவில் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறவனே என்பதே பதிலாகும். நாவினால் புறங்கூறுபவனும் மறுப்பு தெரிவியாமல் புறங்கூறுதலை கேட்கிறவனும் ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. இறுதியாக வேத வாக்கியங்களை வாசித்துவிட்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த வேத வாக்கியத்தையும் இது இருக்கும் பக்கத்தையும் நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்று விரும்புகிறேன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்திற்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. 1 பேதுரு 3:10. என் நண்பர்களே, யார்தான் ஜீவனை விரும்ப மாட்டார்கள்? யார்தான் நல்ல நாட்களை விரும்ப மாட்டார்கள்? யார்தான் எதிர்காலத்தில் வாக்களிக்கப்பட்டுள்ள நல்ல நாட்களை விரும்ப மாட்டார்கள்? வசனம் இன்னும் என்ன சொல்லுகிறது? பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்திற்கு தன் உதடுகளையும் விலக்கி காப்பாயாக என்று கூறுகிறது. ஜீவனும் நல்ல நாட்களும் நாவை சரியாய் பயன்படுத்தும் காரியத்தை சார்ந்திருக்க வாய்ப்புள்ளதா? அப்படித்தான் பேதுரு அடிகளார் கூறுகிறார். ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் உங்கள் நாவை காத்து கொள்ளுங்கள். பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்திற்கு தன் உதடுகளையும் விலக்கி காப்பாயாக. ஆமேன். விமர்சித்தல் மற்றும் நியாயம் தீர்த்தல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். விமர்சனம் என்பது ஜனங்களில் மாற்றத்தை கொண்டு வருவதில்லை, ஆனால் இரக்கம் காட்டுதலும் பாராட்டுதலும் மாற்றத்தை கொண்டு வரும். நான் சம்பந்தப்பட்டுள்ள ஒரு விஷயத்தில் எனது நல்ல நோக்கங்கள் மற்றும் நல்ல எண்ணங்களின் அடிப்படையில் என்னை நான் நியாயம் தீர்ப்பதும், ஆனால் மற்றவர்கள் விஷயத்திலோ அவர்களது வார்த்தைகள் மற்றும் கிரியைகளின் அடிப்படையில் அவர்களை நான் நியாயம் தீர்ப்பதும் கொஞ்சம் சுலபம்தான். ஆமேன். இத்துடன் குற்றம் கண்டுபிடித்தல் எனும் பாடம் முடிவு பெற்றது. ஆமேன்.